கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நேயர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு ஆண்டவரின் இனிய நாமத்தில் வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் மறக்காமல் பாருங்கள். குடும்பமாய் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் குடும்பமாக பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கூட நாங்கள் அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, தபால் மூலமாக பைபிள் பாடங்களை படித்து சான்றிதழும் ஒரு அழகிய பைபிளும் பரிசாக பெற எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். கிருபையுள்ள வார்த்தை என்ற மாத இதழை நீங்கள் பெறவும் உங்களுடைய ஆத்மாவை வளர்த்து கொள்ளவும் நீங்கள் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கூட நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேத புஸ்தகத்திலே 2 வழிகளை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒன்று விசாலமானதென்றும் இன்னொன்று இடுக்கமான நெருக்கமான வழி என்றும் அவர் வேத புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிறார். இந்த வழிகளை பற்றிய சத்தியங்களை ஆழமாக இந்த நாளின் செய்தியின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்வோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் இவாஞ்சலிசத்தின் டைரக்டருமான பிலமோன் ராஜா அவர்கள். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் 45 C/1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையான கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற, கடவுளை விசுவாசிக்கிற மக்களாகிய உங்களை எல்லாரையும் வாழ்த்துவது மகிழ்ச்சி அளிக்கிறது. வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசன பகுதியை வாசித்து பிற்பாடு இன்றைக்கான தியானத்தை நாம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம் இப்படி சொல்லுகிறது: இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இயேசு கிறிஸ்து தான் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருக்கின்றார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு சுருக்கமான வார்த்தையில் சொல்லுவோமே என்றால், அகலமான மற்றும் குறுகலான பாதைகள் அல்லது வழிகள். ஒரு பாதை ரொம்ப விசாலமா வசதியா அகலமா இருக்கின்றதாம், இன்னொரு பாதை நெருக்கமாக இடுக்கமாக குறுகலானதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பொதுவான பார்வையில் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருடைய மனதில் என்ன வரும்னா, அகலமான விசாலமான வசதியான பாதை நல்லா தானே இருக்குது கேட்க அப்படின்னு. ஆனால் பரலோக பிதாவினுடைய ஏக புதல்வனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று கொஞ்சம் உற்று நோக்கும் பொழுது, இந்த 2 வழிகளில் விசாலமான பாதை என்பது கேட்டுக்கு என்றும், நெருக்கமான இடுக்கமான பாதை என்பது நிலை வாழ்வுக்கு, நித்திய ஜீவனுக்கு, பரகதிக்கு, பரலோகத்திற்கு, மோட்சத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போகும் என்று சொல்லுகிறார். அடுத்து இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் கவனிங்க. இந்த விசாலமான பாதையிலே அநேகர் செல்லுகிற பாதையை அவர் என்ன தெளிவா நேரடியா பேசுறாருன்னா, கொஞ்சம் மேம்போக்காக மெதுவா அப்படி தட்டி கொடுத்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இயேசு பேசல. நேரடியாக அவர் விஷயத்துக்கு வந்து விட்டார். என்னவென்றால், இது அழிவுக்கு வழி நடத்துகிறது. விசாலமான பாதை, அநேகர் செல்லுகிற பாதை அழிவுக்கு வழி நடத்துகிறது என்று சொல்லுகிறார். அது வேதனைக்குரிய ஒன்றாகவும் இருக்கிறது. அப்ப வேதனைக்குரிய பாதையிலே அநேகர் செல்லும் பொழுது
அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய வேலையும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. சரி, இடுக்கமான வழி என்ற வேதனைக்குரிய வழியிலிருந்து மாறி வருவதற்கு ஒரு மாற்று வழியையும் இயேசு சொல்லுகிறார். அந்த மாற்று வழி என்னன்னா, விசாலமான வழியில நிறைய பேர் போற வழியில நாம சந்தோஷமாக கூட இருக்க சான்ஸ் இருக்கிறது. இந்த நெருக்கமான இடுக்கமான வழியில போனா கொஞ்சம் சிரமப்பட வேண்டி இருக்கிறது என்று அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இதை கொஞ்சம் பேர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க என்பதையும் அவர் சொல்லுகிறார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, குறிப்பாக கிறிஸ்துவையும் இந்த வேதத்தையும் நம்பிக்கை கொள்கிறவர்களானால், இயேசு சொல்லுகிற விஷயத்திலிருந்து ஒரு எச்சரிக்கை உங்கள் மனதிற்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இயேசுவை நம்பி விசுவாசித்து கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கு என்று திருமுழுக்கு பெற்று கர்த்தரால் அவருடைய சரீரமாகிய சபையில சேர்க்கப்பட்டு தவறாமல் ஆராதனை ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாய் நாம் இருந்தாலும், அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் இருந்தாலும், போற பாதையில இடுக்கமும் இடைஞ்சலும் கஷ்டமும் நமக்கு சௌரியமாய் இராமல் நித்திய வாழ்வுக்கு ஏத்த மாதிரி நம்மளைய மாற்றி அமைத்துக் கொள்ள, நம்மளைய கட்டாயப்படுத்தி சரி பண்ணி கொள்கிற பாதைய கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன, இது கொஞ்சம் சிரமமா இருக்குது அப்படின்னு நினைச்சா அந்த பயணம் தடைபட்டு விடும் என்ற, பெற்ற ரட்சிப்பை இழந்து விடுகின்ற தருணம் இருக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கை இங்கே அவர் கொடுக்கின்றார். ஏன்னா, வரப்போகிற உலகத்தில் வாழ்வதற்கு இங்கே பயிற்சி பெற விரும்புகிறவர்கள் இடுக்கமான பாதை வழியாய் வர வேண்டும். வரப்போகிற உலகம் இல்லாமல், நித்திய வாழ்க்கை இல்லாமல், நித்திய வேதனை அடைகிற நரகத்திற்கு, எரிநரகத்திற்கு செல்லத்தக்கதாக போகிறவர்களை அழிவின் பாதையில் போகிறார்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்ப விசாலமா இஷ்டப்படி வாழ்ந்து கொள்ளலாம் என்பதை அவர் இங்கே அடையாளப்படுத்துகிறார். அப்ப ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம், மறந்து போய்விடக் கூடாது. சரி, இன்னொன்னு, இவ்வளவு ரெண்டையும் சொல்றவர் என்ன சொல்றாரு, நெருக்கமான பாதையில போவதற்கு நிறைய பேர் வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். சில நேரத்துல இந்த இயேசுவை பற்றி யார்ட்டையாவது போய் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு 20-25% நம்முடைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, இது நீங்க மாத்திரம் ஏன்பா எப்ப பார்த்தாலும் இயேசு பரலோகம் நரக நியாய தீர்ப்பு யார்ட்டையாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவங்கவுங்க போற வழியில போட்டுமேப்பா, உங்களால சும்மா இருக்க முடியாதா அப்படின்னு பொதுவாக நம்முடைய நெருக்கமாய் இருக்கிற நண்பர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவார்கள். ஆனா இந்த பரலோகம் போவதற்கு வழி என்று சொல்லி எங்களை அழைத்தவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த நெருக்கமான பாதை ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் நேசிக்கிறவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். நீங்கள் நன்றாய் வாழ்ந்து விருத்தி அடைந்த வளமை பெற வேண்டும், நலமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இதை சொல்லிவிடுங்கள் என்று சொன்னதினால இதை சொல்லுகின்ற கட்டாயத்திலே சில நேரத்தில் தள்ளப்படுகின்றோம். சரி, அந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும். இந்த நெருக்கமான பாதைக்கு வாங்கன்னு யாரையும் இயேசு கட்டாயப்படுத்தவில்லை, நிர்பந்திக்கவில்லை. அப்படின்னா இந்த விசாலமான பாதையை பத்தி அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லையே, வெறும் நெருக்கமான பாதையை மாத்திரம் அவர் பேசி இருக்கலாமே. ரெண்டுமே இருக்கிறது. ஏன் இந்த விசாலமான பாதையை பற்றியும் நெருக்கமான பாதையை பற்றியும் இங்கே பேசி நெருக்கமான பாதைக்கு வாங்க தேர்வு செய்ய மக்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் அல்லது இயேசு அழைக்கிறாரே என்றால், மனிதனை படைத்திருக்கிறார். விசாலமான வழி சாத்தானுடைய போதனையை பின்பற்றுவது, நெருக்கமான வழி நமக்காக பாடுபட்டு கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட கூட எழுந்த இயேசு கிறிஸ்துவினாலே காட்டப்படுகின்ற வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன்னு சொன்னார் அல்லவா? அந்த வழி நெருக்கமான வழி, அதை தவறவிட வேண்டாம் என்ற சிந்தனையை நாம் தெரிந்து கொண்டு இந்த நெருக்கமான வழி என்ன, அது காட்டக்கூடியது என்ன என்பதை தெரிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. பைபிள்ல ஆதியாகமம் தொடக்க நூல் என்ற முதல் புத்தகம் இருக்கிறது.
அத உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த புத்தகத்துல ஒரு 5-6 அதிகாரத்தை மாத்திரம் வாசித்துட்டு அப்புறம் கூட அந்த பைபிளை வேணான்னு கூட படிக்காது உங்களுடைய விருப்பம். அதுல என்ன விஷயம் சொல்லுதுன்னா, மனிதனை ஏதேன் தோட்டத்துல படைச்சிட்டு அங்க நன்மை தீமை அறிகிற ஒரு செடியையும் பரலோக ஆசீர்வாதத்திற்கான ஜீவனுள்ள ஒரு ஆசீர்வாதத்தின் செடியும் அங்கே வைத்ததாக சொல்லுகிறது. இந்த நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தின் செடியின் கனிய மனுஷன் சாப்பிட்டதுனால தானா மனுஷன் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் தேர்வு செய்கிற உரிமை உள்ளவனாய் இருக்கிறான். ஆனால் அன்று முதல் இன்று வரை 90% நன்மை எதுன்னு தெரிஞ்சாலும் தீமையினுடைய கவர்ச்சி மனிதனை இழுப்பதினாலே தீமையை தேர்வு செய்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றான். ஆனபடியினாலே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட கூட எழுந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தை மன்னித்து இந்த ஜீவ வழியை, ஒரே வழியை, இடுக்கமான வழியை அவர் காட்டுகிறதுனாலே அந்த வழியை நாம் தெரிந்து கொள்வோம். இதை பற்றி நீங்கள் இன்னும் விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களிடத்திலே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்னும் கிறிஸ்துவனுடைய அந்த நெருக்கமான வழியை பற்றிய விஷயங்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். 2 பாதை இயேசு தெளிவாக பேசிவிட்டார். ஒன்றில் இப்பொழுது நாங்கள் வசதியாக விருப்பமாக வாழ்வதற்கு ஏது உண்டு. இன்னொன்று, இப்பொழுது சிரமப்பட்டு எங்கள் சுய விருப்பத்தை, எங்கள் சுய முடிவுகளை, எங்கள் சுய பாரம்பரியங்களை நாங்கள் தூக்கி எறிந்து எங்களுக்காக மரித்த இயேசு காட்டின நெருக்கமான வழியிலே வர வேண்டியவர்களாயிருக்கிறோம். இதில் 2இல் எது என்பதை தேர்வு செய்கிற உரிமையோடு மனிதனை படைத்திருக்கிறபடியினாலே கல்வாரியின் தியாகத்தையும் அந்த இரத்தத்தையும் பாவ மன்னிப்பை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த இடுக்கமான பாதையில் வந்து மோட்சத்தை அடைய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாகும் அரிய கருத்துக்களையும் வேதத்திலிருந்து தெளிவாக கூறியிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை மறக்காம எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. தினந்தோறும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி, இயேசு கிறிஸ்து 2 வழிகளில் எந்த வழியில் செல்லுமாறு அறிவுறுத்துகின்றார்? மீண்டுமாக கேள்வி சொல்லுகின்றோம். இயேசு கிறிஸ்து தான் கூறிய 2 வழிகளில் எந்த வழியில் செல்லுமாறு அறிவுறுத்துகின்றார்? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தபால் மூலமாக எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். தொலைபேசியிலும் அழைத்து தெரிவிக்கலாம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. கிருபையுள்ள வார்த்தை மாத இதழ் உங்கள் ஆத்மா உயிர் பெறவும் உங்கள் வாழ்வு வளம் பெறவும். கிருபையுள்ள இந்த மாத வார்த்தை மாத இதழை வாங்கி வாசியுங்கள். தனிப்பட்ட மற்றும் குடும்ப தியானத்திற்கு பயனுள்ளது. அஞ்சல் வழி பைபிள் பாடங்கள், நித்திய ஜீவனை அடைய ஆண்டவர் இயேசு கூறிய ஆச்சரியமான வழி பைபிள் ஆராய்ச்சி, வீட்டில் இருந்தபடியே படித்து சர்டிபிகேட் டிகிரி பெற அரியதோர் வாய்ப்பு தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் உண்டு. பார்வையற்றோருக்கு பிரெயில் மாத இதழ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும், பைபிள் சீடிக்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும், பைபிள் கேம்ப் பார்வையற்றோரே உங்கள் இடங்களுக்கு வந்து இந்த முகாமை நாங்கள் நடத்துகிறோம். The Voice of Truth English Magazine, international editors, articles and topic on God, family, daily living, evidence, worship, Bible characters and many more. For details, call us. கைப்பிரதிகள் அதாவது டிராக்ஸ், நியாய தீர்ப்புக்கு நீங்கள் ஆயத்தப்படவும் பிறரையும் ஆயத்தப்படுத்த அரியதோர் தருணம். ஒரு நாள், ஒரு நபர், ஒரு நிமிடம், ஒரு கைப்பிரதி. மேலும் விவரங்களுக்கு நன்கொடை அனுப்பி நீங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் முகவரி: கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 16.